நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Every saint has a past and every sinner has a future. அடுத்த ஜென்மத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது சம்பவங்கள் சொல்ல ஆசைப்படுறீங்களா? என்னோடய ஃபாதர் வந்து ஒரு மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். என்ன? நான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஃபாதர் தான். நான் நல்ல பிள்ளைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வந்து ரொம்ப சந்தோஷமா. ஆமாம், எல்லாம் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் இந்த தடவை அதாவது ஆசைப்பட்டு செத்தவர் அப்பா. இப்போ தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், சாக போகிறேனேங்கிற மாதிரி ரொம்ப நாசூக்காக பல தடவை சொல்லியிருக்காரு. அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது, அதாவது அவங்களுக்கு வந்து அக்டோபர் 8 கிட்ட கொடுத்துருக்காங்க டேட்டு. நான் வந்து ஒரு 27ஆம் தேதி வாக்கில் இதுக்கு போகிறேன், ஈரோடு போகிறேன் ஷோவுக்காக. 2008 ஷோவுக்கு போகும்போது எனக்கு ஏதோ ஒரு உள்மனசில் தோணுது. நான் ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன், நான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறேன், அடுத்த மாதம் 8ஆம் தேதி டெலிவரிக்கு எதுக்கு இப்போ கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க சொன்னாங்க, ஆமாம் கொண்டு அட்மிட் பண்ணுங்க, வீட்டில் யாரும் இல்லைன்னா ஏன் இங்கே விடுறீங்க. அட்மிட் பண்ணிட்டோம். நைட்டு ட்ராவலு, காலையில் போயிட்டு ரூமில் போயிருக்கோம். இல்லை ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், ஈரோட்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. காலையிலே வழக்கமாக பசங்க சேர்ந்தா என்ன கூத்து நடக்கும், அந்த கூத்துக்கு ரெடி ஆகிறோம். பட் எனக்கு மட்டும் அது வைஃப் இங்கே இருக்காங்கங்கிற மனநிலை இல்லை, வேறு ஏதோ சைக்கலாஜிக்கலாக ஐ எம் அப்செட். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும் அப்படின்றேன். உடனே பசங்கள்லாம் இதெல்லாம் இருக்கிற சமயத்தில் கோயிலுக்கு போகணுங்கிறாங்க மாதிரி பார்த்தாலுங்க. கார் ரெடி பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பையன், அது ஒரு முஸ்லீம் தான், தாவூதுன்னு என் கூட அந்த பையன் இருக்கான், நல்ல ஹைட்டாக இருப்பான். தாவூத் தான் கூப்பிட்டு போயிருக்கேன். தாவூத் சைட் ஆனால் நான் வரேன் கூட அப்படின்ட்டு அவன் கூட வரான். கோயிலுக்காக போகிறோம் சார், ஏன்னே தெரில. அந்த கோயில் போகிறேன், அந்த கோயில் போகிறேன், அந்த கோயில் போகிறேன். அப்புறம் அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது, வாங்க, அது மலை மேலே இருக்குது. அங்கே போய் சாமி கும்பிட்டா முருகன் பல தங்கத்தில் இருக்காரு. பட் எனக்கும் ஏதோ நடந்துட்டு இருக்கு. இப்போ கீழே இறங்கிட்டு சரி இப்போச்சும் ரூமுக்கு போகும்போது ஒரு லேடி, அவங்க தான் அந்த டோக்கன் போட்டவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் அப்படியே பக்கத்தில் தான் தம்பி பவானி, அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு. அங்கேருந்து பவானி போகிறோம், அது ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போகிறோம். பவானி அம்மன் கோயில் போனால் சார் கூட்டம்னா சார் அப்படி ஒரு கூட்டம் சார். சரி இது உள்ளே போய் சாமி கும்பிட முடியாதுன்னு டிசைட் பண்ணும்பொழுது ஒருவர் வந்து பார்க்குறாரு. எனக்கு ஒரு வகையில் வேண்டியவராக இருக்கார் அவர், கட்சி ரீதியாக. என்னை பார்த்துட்டு நீங்களா வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னங்க கூட்டம்னு கேட்கும்போது, இது வந்து இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதற்கான தினம், மகாலய அமாவாசை, இன்னும் பிரமாதமான ஒரு அமாவாசை. இது வந்து முக்கூடர் சங்கமம், 2 அருவி கலக்கும், இது உள்ள இருந்து ஒரு அருவி வருது, சம்திங் எல்லாம் சொல்றாரு. அவ்வளோ பெரிய கூட்டத்தை விலைக்கு எனக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில வச்சுக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் அப்பாவை வேண்டிக்கங்க அப்படிங்கிறார். தீர்த்தத்தை எடுத்து தலையில விடுக்கிறேன், அப்பாவை வேண்டிக்கிறேன். கோயிலுக்கு வரேன், பெரிய வாட்ச் இருக்கு அந்த கோயிலில். நான் இப்போ சொல்றது வந்து அந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். பெரிய வாட்ச் இருக்கும் அந்த பவானி அம்மன் முன்னாடி, அப்படியே வாசல் இருக்கு. கரெக்டாக 2:10 டைம் காட்டுது. அது நான் ஏன் பார்க்குறேன்னு எனக்கு உணரலை. நான் சாமி கும்பிட்டு வெளியில் வரேன், எனக்கு ஃபோன் வருது, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, 2:10 பிறந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ மகாலய அமாவாசையில் குழந்தை பிறந்ததுன்னா மூதாதையர்கள் தான் பிறப்பார்கள், அந்த வருடத்திலேயோ அதுக்கு முன்னாடியே செத்தவங்க தான் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஃபாதர் தான், என் ஃபாதர் என்ன சொன்னார், நீங்கள் நல்லா இருக்கிறத நான் பார்க்கணும். அதே வருஷம் நெக்ஸ்ட் இயர் 2007 சாரா 2008 அதான் அந்த வித்தின் 1 இயர்க்குள்ளவே. ஸோ எனக்கு என்ன நம்பவே முடியல, அந்த அற்புதமாக இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், அந்த என் குழந்தைகிட்ட பாருங்கள், இப்போது அந்த அதனுடைய பழக்கத்தை பூரா நான் ஆராயிறேன். அவ்வளோ ஒரு சுகமான வாழ்க்கை வாழ ஆசைப்பட்றான். ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் வாழ்கிற குழந்தைக்கு என்னெல்லாம் புத்தி இருக்குமோ அந்த புத்தி இருக்குது. சரி ஓகே, ஆசைப்படுறா, சரி ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை நான் ஏற்படுத்திக்கிட்டேன்.